இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னென்ன அறிகுறிகள் வந்து பிரெக்னன்சியோட ஆரம்ப காலகட்டத்துல இருக்குங்கிறத பத்தி பார்க்க போறோம். அது என்ன சொல்லுவோம்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் பத்தி பார்க்க போறோம், அதாவது அறிகுறிகளை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா, என்னென்ன அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கணும்னா மாசம் மாசம் மாதவிடாய், அப்பெல்லாம் மென்சஸ், அது வந்து அந்த நாட்கள் வந்து தள்ளி போகும். ஓகேங்களா, எத்தனை நாள் சராசரியா தள்ளி போகணும், ஒரு 10ல இருந்து 15 நாட்கள் வந்து தள்ளி போகும். அது வந்து 42 டேஸ்ல இருந்து 45 டேஸ்க்குள்ள தள்ளி போகுமா, அதுல 42வது நாள் இல்ல 45வது நாளுக்கும் யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையாங்கிறத பத்தி. இன்னும் சில பேருக்கு வந்து மாசம் மாசம் நடக்கக்கூடிய மாதவிடாய் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மென்சஸ் வந்து முன்ன பின்ன தள்ளி போகும். சில பேர் கம்மி நாட்கள் நடக்கும், சில பேருக்கு அதிக நாட்கள் நடக்கும். அந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கரெக்டான வாரம் எத்தனை நாள் பிரெக்னெண்டா இருக்காங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா சில பேருக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்கக்கூடிய உணர்வு, அப்புறம் வாந்தி எடுக்கிற மாதிரி உணர்வு, அதுக்கப்புறம் வந்து காலையில இருந்தவொடனே தலை சுத்தல், இதெல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா, அதாவது மார்னிங் சிக்னஸ் சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி உணர்வு, அப்புறம் வாந்தி எடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து நாசியா வாமிட்டிங். எப்ப இது ஆரம்பிக்கும்னா 5ல இருந்து 6வது வாரத்தப்ப ஆரம்பிக்கும், 8ல இருந்து 12 வாரத்தப்ப அதிகமாகும், திரும்ப 20 வாரத்தப்ப அப்படியே கம்மியாயிடும். இது 90% பிரெக்னன்சிக்கு குறைஞ்சிரும். ஓகேங்களா, இன்னும் சில பேருக்கு வந்து அதிகமாகும். யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நாசியா வாமிட்டிங் வந்து அப்படியே அதிகமாயிட்டே இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு 1ல இருந்து மேற்பட்ட குழந்தைகள் வந்து இருந்துச்சு வயிற்றுல அப்படின்னா அதான் மல்டிஃபீட்டல் பிரெக்னன்சி, அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹைடடிஃபார்ம் மோல்னு ஒண்ணு இருக்கும், அந்த மாதிரி இருக்க கண்டிஷனுக்கு அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அது ஒண்ணு. இன்னும் சில பேருக்கு வந்து ரெகுலராகவே வந்து டக்கு டக்குன்னு வந்து லைக் நிறைய டைம் வந்து யூரின் வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரியும் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டமா பிரசன்ட் ஆவாங்க. அப்புறம் சில பேர் வந்து ரொம்ப டயர்டா, ரொம்ப வீக்கா, ரொம்ப லைக் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ரொம்ப டயர்டாவே வந்து எப்பயுமே இருப்பாங்க, ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது. அப்புறம் நிறைய நேரம் வந்து அவங்க தூங்குவாங்க. ஓகேங்களா, இத மாதிரி இருக்கவங்க. சில பேருக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆகும். எப்பன்னா ஃபர்டிலைசேஷன் நடந்து, அதாவது அந்த கருமுட்டை வந்து ஃபர்டிலைஸ் ஆகி அந்த யூட்ரஸ்குள்ள போயிட்டு அது இம்ப்ளான்ட் ஆகும், அந்த டெசிடுவா போயிட்டு. அப்படி இம்ப்ளான்ட் ஆகும் போது அந்த வால்ல வந்து என்ன ஆகும்னா, அது இம்ப்ளான்ட் ஆகும் கொஞ்சம் வந்து அந்த அரிச்சு அது உள்ள போய் தானே வந்து இம்ப்ளான்ட் ஆகுது. இந்த மாதிரி அப்படி ஆகும்போது எப்படி என்ன ஆகும்னா, சில டைம்ல அங்க இருக்கக்கூடிய பிளட் வெசல் உடைஞ்சு ப்ளீடிங் ஆகும். அதை வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, மென்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது, அவங்க வந்து பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. ஓகேங்களா, இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து நார்மலான சைன்ஸ். ஓகேங்களா, இப்ப வந்து எப்படி டாக்டர்ஸ் எல்லாம் எலிசெட் பண்ணுவாங்கன்னா ஒரு 4 சைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஹேகர் சைன், அப்புறம் கோல்ட்வெல் சைன், அப்புறம் சாட்விக் சைன், அப்புறம் வந்து யுட்ரைனோட என்லார்ஜ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிற ஒரு இது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேகர் சைன். ஹேகர் சைன் என்னன்னா பைமேனுவல் எக்ஸாமினேஷன். ஒரு ஃபிங்கர் வந்து வெஜைனா வழியாகவும் இன்னொரு ஃபிங்கர் வந்து அப்டமன் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே அப்ராக்சிமேட் ஆகும். அப்ராக்சிமேட் ஆகும்போது எப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோயர் யூட்ரைன் செக்மெண்ட் வந்து ரொம்ப சாஃப்டனா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் ஹேகர் சைன். இன்னொன்னு வந்து சாட்விக் சைன். அதை வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றதுல சாட்விக் சைன் வந்து எப்படி இருக்கும்னா சர்வெக்ஸ் வந்து ப்ளூயிஷ் ரெட் கலரா இருக்கும். ஏன்னா சர்வெக்ஸை சுத்தி நிறைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் அங்க சப்ளை ஆகுறதுனால அந்த கலர்ல வந்து இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து குட்வெல் சைன். குட்வெல் சைன் என்னன்னா சர்வெக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டனா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இந்த சைன். அதுக்கப்புறம் வந்து அப்டமினல் எக்ஸாமினேஷன் பத்தி நான் சொல்லியிருந்தேன். அப்டமினல் எக்ஸாமினேஷன் ஒன்றும் இல்லை, யூட்ரஸோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருசாக என்ன ஆகும்னா 4 வீக்ஸ் வரைக்கும் யூட்ரஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ராமினென்டா இருக்காது. பட் அதுக்கு 4 வீக்ஸ் தாண்டிடுச்சுன்னா அதுல இருந்து ஒரு வாரமும் அதுல ஒரு சென்டிமீட்டர் வந்து அந்த யூட்ரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்டமன் வந்து ரீச் பண்ணும். ஓகேங்களா, அவ்வளவுதான் இந்த வீடியோ. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.